நமசிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 391வது குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்ல உரையாகவும் அமைய பெற்றிருக்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கூடுதலாக இந்த குரலை நாங்கள் பாடசாலை காலங்களிலே கேட்டிருப்போம் நினைக்கிறேன். அவ்வாறான ஒரு குரலாகத்தான் இருக்கின்றது. குரலை காண்போமாக இருந்தால், கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பதாக அமைந்திருக்கிறது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமற கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு கல்விக்கு தக்கவாறு நெறியில் நாங்கள் நிற்க வேண்டும் என்பதாக அமைந்திருக்கிறது. அதாவது நாங்கள் கல்வி கற்க வேண்டும், நல்ல நூல்களை தெரிவு செய்து அதை நாங்கள் கற்க வேண்டும். குற்றமற எங்களுக்கு அதிலே எந்தவித ஐயப்பாடும் இல்லாமல் நன்றாக கற்க வேண்டும். கற்று முடித்த பின் அந்த கல்வியை அந்த நூலை நாங்கள் கற்று முடித்த பின் நாங்கள் கற்ற கல்விக்கேற்றவாறு எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய நெறியிலே நாங்கள் நிற்க வேண்டும் என்பதைத்தான் முதலாவது ஒரு அழகாக சொல்லி இருக்கின்றது. அதே போன்றுதான் கற்க கசடர கற்றவை கற்றவை நிற்க அதற்கு தக என்ற குரலுக்காக கலைஞர்களும் உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், பிழையில்லாதவற்றை தனது குறைகள் நீங்கும் அளவுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும். நாங்கள் ஒரு நூலையோ ஒரு கல்வியை நாங்கள் கற்றுக்கொண்டு இருப்போமாக இருந்தால் அதிலே இருக்கின்ற ஐயப்பாடு அனைத்தும் நீங்கும் அளவுக்கு நாங்கள் அதை குற்றமற எங்களுக்கு நல்ல தெளிவுடைமை வரும் மட்டும் நாங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு அந்த கற்ற கல்வியின்படி நாங்கள் ஒழுக நடக்க வேண்டும். அதன்படி அந்த வழியிலே நாங்கள் நடக்க வேண்டும் என்பதைத்தான் கலைஞருடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. பிழையில்லாதவற்றை தனது குறைகள் நீங்கும் அளவுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும் என்பதாக அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற பொருளுக்காக சாலமன் பாப்பை அவர்களும் சுருக்கமான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், கற்கத்தகும் நூல்களை பிழையில்லாமல் கற்க, கற்ற பிறகு கற்ற கல்விக்கேற்ப நல்ல வழியில் வாழ்க என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் ஒரு கல்வி கற்றவர்களாக இருப்போமாக இருந்தால் நல்ல கல்விகளை நல்ல நூல்களை நாங்கள் தேடி தேடி படிக்க வேண்டும். அதுவும் குற்றமற அதிலே எங்களுக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லாத நல்ல நூல்களை நாங்கள் கற்று தேட வேண்டும். அவ்வாறு கற்று தேர்ந்ததன் பிற்பாடு நாங்கள் அந்த கற்ற கல்வியின் பால் எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய நடைமுறை நாங்கள் நெறியிலே நடக்க வேண்டும் என்பதைத்தான் சாலமன் பாப்பையோட உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. உண்மையிலே இன்றைய குரலுக்கான 3 உரைகளும் அழகான உரைகளாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் ஒரு கல்வி கற்றவர்களாக இருப்போமாக இருந்தால், கற்றுக்கொண்டிருப்பவர்களாக இருப்போமாக இருந்தால், நாங்கள் நல்ல நூல்களை தெளிந்த நூல்களை தெளிவர கற்க வேண்டும். குற்றமற கற்க வேண்டும். எங்களுக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லாமல் நாங்கள் கற்றுத் தேர வேண்டும். அதன் கற்று தேர்ந்ததன் பிற்பாடு அந்த வழியிலே அந்த நேரான வழியிலே கற்ற கல்விக்கேற்றவாறு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நெறியிலே நடக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய குரலுக்கான உரைகள் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு உரையாகவும் நல்லொரு குரலாகவும் அமைந்திருக்கின்றது. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.